ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டில் இருக்கோம். எங்கள் அத்தை பொண்ணுக்கு வந்து 7 மந்த்து பேபி ஷவர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பொண்ணு தான் இன்னும் வரல, அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ தான் நாங்களே எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தோம். இதுதான் எங்கள் மாமா. கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் கும்பிட்டுட்டு, இவர் தான் எங்கள் மாமா, ஸோ அவரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சாமியெலாம் கும்பிட்டுட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. எல்லோரையும் கும்பிட்டுட்டு மாலை போட்டு உட்கார வைக்கணும். எங்கள் அம்மா தான் வந்து மாலை போட்டுறாங்க. ஸோ எங்கள் அப்பா தான் தாய் மாமா. ஸோ எங்கள் அப்பா எங்கே வெளியே போயிட்டார் அந்த டைமில், அதனால் எங்கள் அம்மா மாலை போட்டு உட்கார வைக்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இது 7th மந்த்து அந்த ஜடை தைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. 2 சைடும் ஆளுங்க நின்றுட்டுருக்காங்க நலங்கு வைக்கிறதுக்காக. அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணுடைய மாமியார் தான் ஃபஸ்ட்டு நலங்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சொந்தம் வந்து மழையானதே, மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே, வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே. என் ஹஸ்பண்ட் கூட நலங்கு வச்சாரு. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஸ்லோவாக ஒன்னொன்னுத்தையும் பார்த்து வச்சாரு. அந்த மொமெண்ட் ரொம்ப காமெடியாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு நலங்கு வச்சுருக்காரு. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு பண்ணியிருக்காரு. அதோடு இப்போ எங்கள் அத்தை பொண்ணுக்கு பண்ணுறாரு. வலையெல்லாம் போட்டு விட்டார். ஃபுல் சடங்கும் கரெக்டாக பண்ணார். ஸோ அதுவும் கொஞ்சம் ஜாலியாகவே இருந்தது. அவர் பண்ணுறதை பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என் பிரதர் எழில் பண்ணுறாங்க. ஸோ அவரும் நலங்கு வச்சு விட்டார். அது இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ பொண்ணுக்கு புருஷன் நலங்கு வைக்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மொமெண்ட்டே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நலங்குலாம் வச்சுட்டு சாப்பாடெல்லாம் அந்த 6 வகை சாப்பாடு ஊட்டுவாங்களா, அதெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. 7 சாப்பாடாக என்னன்னு தெரியல, அதை ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. வச்ச நெஞ்சு இளவம் பஞ்சு போலதானே உன்னை தேடி நாளும் பறக்குமே, அம்மி கல்ல மேல கால வச்சு மெட்டி போடு அந்த நாள மனசு நினைக்குமே, கண்ணு மூடி பார்த்தா இங்கு நீதான் வந்து போகிற உடல் பொருளாவே நீதானே, வச்ச நெஞ்சு இளவம் பஞ்சு போலதானே உன்னை தேடி நாளும் பறக்குமே, அம்மி கல்ல மேல கால வச்சு மெட்டி போடு அந்த நாள மனசு நினைக்குமே, கண்ணு மூடி பார்த்தா இங்கு நீதா வந்து போ, ஆசை வச்ச நெஞ்சு இளவம் பஞ்சு போலதானே உன்னை தேடி நாளும். ஸோ அவ்வளோதான், எல்லோரும் நலங்கு வச்சுட்டாங்க. நானும் நலங்கு வச்சுட்டேன். நான் வைக்கக்கூடாது ஆக்சுவலி, ஆனால் நானும் நலங்கு வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஆசையாக இருந்தது.
அதுக்கப்புறம் நானும் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டேன். எனக்கும் ஆக்சுவலி இதுமாரி நடந்தது. அது ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும். இவளுக்கு பண்ணுறதுல எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. நானும் நலங்கு வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லோரும் லைனாக ஒருத்தராக வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக எங்கள் சித்தா நலங்கு வச்சாங்க, எங்கள் சித்தப்பாடைய ஒய்ஃபு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவும் நலங்கு வச்சாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாக எல்லோரும் நலங்கு வச்சுட்டு ரொம்ப ஃபன்னாகவே போச்சு. ஸோ எங்கள் சித்தப்பா வச்சதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா ரொம்ப பொறுமையாக வச்சிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் அம்மா லாஸ்ட்டாக நலங்கு எங்கள் அம்மா தான் வச்சாங்க. ஸோ எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆலம் கரைப்பாங்களோ அது எங்கள் அம்மா தான் வச்சாங்க. அப்புறம் எங்கள் அம்மா தான் லாஸ்ட்டு நலங்கு வச்சாங்க. ஆலம் கரைக்கணும்ல, அது எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. ஸோ சந்தனம் குங்குமம் தான் எப்போதும் போல் நலங்கு வச்சுட்டு ஆலம் கரைச்சாங்க. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக போச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனாக எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷமாக செய்யறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நேற்று அந்த மாதிரி தான் இருந்தது, எங்களுக்கு ஜாலியாக இருந்தது. ஸோ நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பிட்டோம் நாங்களும். ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு வழியாக பொண்ணை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் விளக்கு எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விளக்கு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப பசி வரத்துக்குச்சு. எப்படா முடிப்பாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். ஸோ செம்மையாக இருந்தது. அந்த டைமும் வந்து ஜாலியாக இருந்தது. ஸோ ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். போய் சாப்பிட்டுட்டு வெஜிடபிள் ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான்வெஜ் செய்யக்கூடாதுன்றதுக்காக ஸோ நாங்கள் அதை போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபோட்டோ ஷூட்டில் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பாய், see you.